இங்க பாரு நந்தினி, எல்லா மனுஷங்களும் வாழ்க்கையில இவ்ளோ கஷ்டப்படுறது நல்லா திருப்தியா சாப்பிடுறதுக்கு, புரியுதா? அதுல நம்ம கணக்கு பார்க்க கூடாது. ஓகே, சரி வாங்க போலாமா? வாங்க வாங்க பாட்டி, வாங்க முன்னாடி உட்காருங்க. சரி பாத்து. இங்கே அக்கா. அடேங்கப்பா, என்ன இவ்வளவு பெரிய கடை? இங்க பாருங்க வாழைப்பழத்தை. ஆத்தாடி, ஏன் நந்தினி, மளிகை கடையா இது? இவ்வளோ பெருசா இருக்கு. இருக்காதா புள்ள? நம்ம ஊர்ல இருக்கிற 100-150 பேருக்கு அந்த கடை சரியா போச்சு. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற பிடிச்சனத்துக்கு முன்னாடி கடை வச்சா தானே சரியா வரும். ஏய், என்னடி ஏதாவது சொல்ல போறாங்க? நீ பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. கடைக்காரங்களை கூப்பிட்டு எடுத்து வைக்க சொல்லு. அம்மாச்சி, எங்க கடைக்காரங்க எல்லாம் வரமாட்டாங்க. நமக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த வண்டியில எடுத்து போட்டுட்டு நாம தான் கடைக்காரங்களை தேடி போய் காசு கொடுத்து வாங்கணும். அடியாத்தே, இது புதுசால இருக்கு. டோர் க்ளோஸ். வீட்டுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு, எடுத்துட்டு போலாம். அதுக்கு என்னமா, அரிசி பருப்பு மிளகா இதெல்லாம் எல்லாம் தனித்தனியா இருக்கே. பாட்டி, என்ன வேணுமோ வீட்டுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துக்கோங்க. காசு அதிகமாகும்னு வாங்காமலாம் இருந்துடாதீங்க, புரியுதா? எல்லாமே எடுங்க. நந்தினி, எல்லாத்தையும் வாங்கிக்கோ, போங்க. அந்த தேங்காய் எடுறி, தேங்காய் எடு. அடியாத்தே, நம்ம ஊர் தேங்காய் மாதிரி இல்ல. என்ன அவ்வளவுதானா? எல்லாமே எடுத்துக்கோங்க, சரியா? வாங்கிட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம். இல்ல வேற ஏதாச்சும் வேணும்னா வாங்கிக்கோ. நந்தினி, பருப்பு எடுத்தியா? அது அங்க இருக்கு பாரு. அம்மாச்சி, பால். பால் எங்க இருக்கு? பால் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம் தம்பி, எடுத்துட்டு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க. வேற ஏதாச்சும் வேணும்னா பாருங்க. அவதான் சொல்லணும் எது எங்க இருக்குன்னு. அதனால அவளே எடுத்துருவா. நான் டீ தூள் எடுத்துட்டல. அவ்வளவுதான், எல்லாம் எடுத்தாச்சு தம்பி. வாங்க போலாம். பில் போடலாமா? போலாம். ஆரம்பிக்கலாமா? இப்ப பாப்பா. ஏய் गाइस, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வாங்க. What is this? என்ன இது? சார், இது ஒரு கேம் சார். ஆடு புலி ஆட்டோன்னு பேரு. ஆமா. இதுல யார் ஆடு யார் புலி? அப்பா ஆடு, அக்கா புலி. ஓ, புலியா? சார், உங்களுக்கு இந்த கேம் தெரியாதா? பேர் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா எப்படி விளையாடணும்னு ரூல்ஸ் எல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு. சார், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். அப்பாவும் நந்தினியும் இப்பதான் மோதிட்டு இருக்காங்க. நீங்க இங்க வாங்க, உட்காருங்க. ஷோ, வாங்க சார். ஓகே. இப்ப பாரு. சாரி சார், இது வரைக்கும் அப்பா ஜெயிச்சதே இல்ல, அக்கா தான் ஜெயிக்கும். இன்னைக்கு அப்பா தான் ஜெயிக்கும். அப்பா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்ப்பா. இப்ப பாரு எப்படி ஜெயிக்கிறேன்னு. இப்ப பாரு. அதே எப்படி? என் பேத்தி தான் ஜெயிப்பா. நான் அவ கூட தான் இருப்பேன். பாத்தியாக்கா, நந்தினி அக்காவை பார்க்க கூட்டிட்டு போன்னு கேட்டா முடியாது முடியாதுன்னு சொன்னது அம்மாச்சி. இப்ப நந்தினி அக்காவை எப்படி எல்லாம் ஐஸ் வைக்குது பாத்தியா? ஓ, நாம ரெண்டு பேரும் யாருக்கு சப்போர்ட் பண்றது? சார், அப்படியெல்லாம் மாட்டிக்க கூடாது. நான் கமெண்ட்ரி கொடுப்பேன், நீங்க ஆடியன்ஸா இருந்து கை தட்டுங்க. ஓ, ஓகே. அவ்வளவுதானா? ஓகே, ஜமாயிச்சிடலாம். பாருங்க பாருங்க. என்னப்பா? இதெல்லாம் கல்லாட்டப்பா. சார், கொஞ்ச நேரம் ரெண்டு பேருக்கும் கை தட்டுங்க சார். அப்புறம் யார் வின் பண்ற மாதிரி இருக்காங்களோ அவங்க பக்கம் சேர்ந்துடலாம். எப்படி? சூப்பர், அப்படியே பண்ணிடுவோம். அதுக்கு முதல்ல விளையாட்டை எப்படி விளையாடணும்னு தெரியணும். அவ்வளவுதானே?
சின்னையாவுக்கு நான் சொல்லி தரேன் ஐயா. அது ஒண்ணும் இல்லைங்கய்யா. இப்ப இந்த சொல்லு, என்னாச்சு? அந்த நந்தினியோட குடும்பம் மொத்தமா இப்ப இங்க வந்திருக்கு. ஏய், என்னடி சொல்ற? இப்ப அந்த குடும்பம் இங்க வந்துருச்சுல்ல, அந்த நந்தினிக்கு ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்தா அவ பொசுக்குன்னு அவ வீட்டுக்கு ஓடிடுவாள்ல. அப்படியே அவளையும் சூர்யா ஐயாவையும் பிரிக்கணுங்கிறது தான் சுந்தரவல்லி அம்மாவோட பிளானே.